தியேட்டர்ல நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஜென்மா நட்சத்திரம்னு ஒரு படம். இந்த ஒரு படம் இப்போ ட்ரெண்ட் கொண்டாடுல ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்த போய் பார்க்கும்போது நல்லா செம இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா ஒரு ஹாரர் படமா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஹீரோ நம்ம காளி வெங்கட் அவர வச்சு அந்த படத்தோட கதையே ஆரம்பிக்கும். என்னன்னா, காளி வெங்கட் பொண்ணு பைக்ல போவாங்க. பைக்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. பொண்ணுக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். அதனால ஒரு 40,00,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாப்புல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம காளி வெங்கட் வந்து அவர் அந்த அரசியல்வாதிகிட்ட போய் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்கறப்ப அங்கே போனா அவர் எப்படி முகம் சுளிக்கிற மாதிரி ஏற்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி அவர மனசு நோகிற அளவுக்கு அந்த அரசியல்வாதி பேசுனதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா எலெக்ஷனுக்கு வச்சிருந்த பணத்த வந்து நம்ம காளி வெங்கட்ட திருடி கொண்டு போயிறாப்புல. இது தெரிஞ்சுட்டு அந்த அரசியல்வாதி நம்ம காளி வெங்கட்ட கொல்றதுக்கு பிளான் போட்டு காளி வெங்கட்டோட ஒய்ஃபை கொன்றாப்புல. கொல்லும்போது நம்ம காளி வெங்கட்ட போய் இங்க அந்த ரவுடி கும்பலால தாக்கப்பட்டு அங்கே அந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் போக அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. இதனால என் பொண்ணை எப்படியாச்சும் நீ தான் காப்பாத்தணும். இந்த ஒரு பணம் இருக்கிற இடம் இந்த ஒரு இடத்துல இப்படி ஒன்று இருக்கு. நீங்க அங்கே போய் இந்த பணத்தை மிச்ச பணத்தை கூட நீங்க எடுத்துக்கிறீங்க. என் 40,00,000க்கு என் பொண்ணோட உசுரை நீங்க காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து பணத்தை எடுத்து நம்ம ஒரு பக்கம் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையே கூட்டிட்டு போறாங்க. அங்கே போய் அந்த பங்களால ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடக்குது. என்னென்ன நடந்துச்சு, இதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. படத்த பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா சூப்பரா கொண்டு போயிருப்பானுங்க. ரைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் என்னடா சொல்ல வர்றீங்க அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா கதையே அவ்வளவா செகண்ட் ஹாஃப்ல இருக்கவே இருக்காது. ஹீரோ, ஹீரோயின் ஆக்டிங்லாம் எல்லாமே சூப்பரா நடிச்சு குடுத்துருப்பாங்க. நம்ம மெயினா சொல்ல வேண்டியது காளி வெங்கட் கிட்டத்தட்ட ஒரு 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 1/2 மணி நேரம் வர சீன் அது இருக்கு. அந்த 1/2 மணி நேரம் சீனு வேற லெவல்ல நடிச்சு குடுத்துட்டு போயிருப்பா. அப்புறம் எப்படி சொல்றது, ஒரு சீன் ஒரு பக்கம் ஒண்ணு வர காளி வெங்கட் ஒரு பக்கம் நின்று ஒரு பக்கம் கண்ணீர் தண்ணி வர அளவுக்கு ஒரு பக்கம் வேற லெவல் எமோஷனலா நடிச்சு குடுத்துட்டு போயிருப்பாப்புல. அத பார்க்கும்போது என்னையா காளி வெங்கட் என்னையா இப்படிலாம் நடிச்சிருக்க அப்படின்னு நமக்கே தோணும். மத்த அதில ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த ஆக்டர்லாம் அவ்வளவா இந்த படத்துல பேர் சொல்லாது. மெயினா காளி வெங்கட் தான் பேர் சொல்லும். ஏன்னா படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுச்சு. மெயினா நம்ம பிஜிஎம்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே டார்க் மூடாக தான் அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எப்படி அந்த சினிமா ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எப்படா எடுத்தியா நைட் நேரத்தில் அப்படியே நமக்கு தோணுச்சு. ஏன்னா லைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது, ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஒரு கனவுலாம் அந்த கனவு எதுக்கு வருது ஏன் வருதுன்னு ஒரு பக்கம் சொல்லவும் மாட்டானுங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வெறும் 5 நிமிஷத்துல ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க. இந்த படத்தோட பேரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா சுத்தமாவே இல்ல. ஏன்னா படம் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரிஞ்சுச்சு. இது கதையே எப்படி சொல்றது? கதை ஒரு பக்கம் டிஃப்ரெண்டா போச்சு. ஜென்ம நட்சத்திரம்னா அது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க போவோம். ஆனா அந்த ஒரு படம் பேய் படமே இல்ல. லாஸ்ட் ஒரு 6 நிமிஷம் தான் ஒரு ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா கிட்டத்தட்ட 1991 ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. ஜென்ம நட்சத்திரம்னு. படம்னா அதான்டா ஒரு படம். இந்த டைட்டில் தாண்டி அந்த ஒரு படத்துல போய் இப்போ 2025 அந்த படம் வந்துருச்சு. ஆனா அப்போ உள்ள படம் ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கு. இந்த ஜென்ம நட்சத்திரம்னா அந்த ஒரு 1991 வந்த ஒரு படத்தோட கண்டென்ட்டா கண்டினியூட்டியா அந்த ஒரு படத்தை வச்சுக்கலாம். அந்த டைரக்டர் என்ன நினைச்சு எடுத்தாப்புலையோ இல்லையோ, ஒரு லாஸ்டா ஒரு சீனை போட்டு இந்த ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு சீனை எடுத்து வச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது எதுக்கே அந்த ஒரு படத்தை எடுத்த அப்படின்னு நமக்கே தோணுச்சு. படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க guys. வேற சொல்ற அளவுக்கு அந்த ஒரு படத்துல எதுவுமே இல்லை. இந்த ஜென்ம நட்சத்திரம் அந்த பேருக்காண்டி இந்த ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்துல எதுவுமே கிடையாது. ஏதா என்னதான் இருந்தாலும் நம்ம 1991 ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் மாதிரி முடியுமா ஜென்ம நட்சத்திரம்? அது படம்னா அந்த ஒரு படம். அதுல நாசர் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. அந்த காலத்துல படத்தோட பிஜிஎம்லாம் போட்டிருப்பாங்கல்ல. அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு இப்போ கூட பார்த்தாலும் புல்லரிக்கும். ஆனா இந்த ஒரு படத்தை இப்போ எடுத்து வச்சிருக்காங்க ஜென்ம நட்சத்திரம்னு. இந்த பழைய படத்தோட பேரே கெடுத்துட்டீங்கடா அப்படின்னு நமக்கே தோணுச்சு.